வணக்கம். மெய்கண்ட சித்தர் போகர் சித்தருடைய குகை ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் கன்னிவாடியில் இருக்குது. மெய்கண்ட சித்தர் குகை. இங்கே தான் போகர் நவபாசான சிலை, முருகர் சிலை செய்கிறதுக்கு இங்கிருந்த உத்தரவு கிடச்சி செய்ததாக இன்றைக்கும் சொல்கிறாங்க. சித்தர்களுடைய நடமாட்டம் இருக்கிற இடம். இங்கே 5 சித்தர்கள் இருக்காங்க. வாழைநாத சித்தர், குண்டலினி சித்தர், முத்தானந்த சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெய்கண்ட சித்தருடைய குகை இருக்குது. இங்கே சீடர்கள் நிறையா தியானம் பண்ண இடம். அதேமாரி போகரும் இந்த இடத்துலேருந்து தியானம் பண்ண இடம். இங்கே சோமலிங்க நாத சுவாமி சிவனுக்குண்டான அபிஷேகங்கள் எல்லாமே, இங்கே ஆராதனைகள் எல்லாமே நடக்கிற இடம். ஒரு அமைதியான ஸ்தலம். சித்தர் வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு அமைதியான ஒரு ஸ்தலம். 5 சித்தர்கள் இருக்காங்க. பல ரூபங்களில் இன்னும் சித்தர்கள் நடமாடுறதா இந்த கோயில் இன்னுமே சொல்லப்படுது. அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இடம். அங்கே உட்கார்ந்து இந்த நம்ம மந்திரங்களில் சொல்கிறது, அந்த சித்தர்களை நினச்சிட்டு வர்றது, அந்த இடத்துல நமசிவாயத்தை சொல்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ரொம்ப ஒரு பலம் வாய்ந்த இடமா இருக்குது அந்த இடம். 5 சித்தர்கள் இருக்கிற இடம். பல ரூபங்களில் இன்னுமே இருக்கிறதா இன்னும் சொல்கிறாங்க. போகர் தியானம் பண்ண இடம். நிறைய சீடர்கள் இந்த மெய்கண்ட சித்தருடைய சீடர்கள் நிறைய அந்த குகையில் தியானம் பண்ண இடம். அந்த குகை இந்த கோயிலில் பின்னாடியே ஒரு பெரிய மலை பார்த்தீங்கன்னா இருக்குது. அங்கே இந்த சித்தர் குகையும் இருக்குது. கன்னிவாடியிலிருந்து உள்ளே போகணும் கொஞ்சம் தூரம். இந்த குகைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். அது ஒரு அற்புதமான கோயில். சித்தர் வழிபாடு செய்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்த இடமா இருக்கும். அங்கே மதியானம் அன்னதானம் இருக்குது. அதே போல் அந்த வழிபாடு சிவனுக்கு உண்டானது எல்லா அபிஷேகமும் செய்கிறாங்க. அது ஒரு முருகர், அந்த குகையில் அந்த முருகர் வச்சுருக்குறாங்க. ஒரு அம்பாள் இருக்காங்க முன்னாடியே போகிறப்பவே. ஒரு ரொம்ப சித்தர்களுடைய நடமாட்டம் இருக்கிற இடத்துல இதுவும் ஒன்று பார்த்திங்கன்னா ரொம்ப பிரசித்தி வாய்ந்ததாக இருக்கும். போகர் இங்கிருந்து தான் சிலையை செய்வதற்கு உத்தரவு கிடைச்ச இடமும் பார்த்திங்கன்னா இதுதான். பார்த்தீங்கன்னாவே தெரியும். ரொம்ப அமைதியான இடம்.